கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த குப்புப்பிள்ளை சாவடி பகுதியைச் சேர்ந்த ராமதாஸ் மற்றும் தமிழ்செல்வி ஆகியோரின் மாடுகள் அருகே உள்ள வயல்வெளியில் மேய்து கொண்டிருந்தது. அப்போது 2 பேர் டெம்போ வேனில் மாடுகளை ஏற்றியுள்ளனர். இதனை பார்த்த அக்கம்பக்கத்தினர் விசாரித்தபோது அவர்கள் மாட்டின் உரிமையாளர்களிடம் அனுமதி பெற்று வீடு குடிபோக்கும் நிகழ்ச்சிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்து ஏற்றி சென்றுள்ளனர். இதனையடுத்து மறுநாள் காலை வெளியூர் சென்றிருந்த மாட்டின் உரிமையாளர்கள் வந்து பார்த்தபோது மாடுகள் திருட்டு போனது தெரியவந்தது. இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் புத்தூர் அருகே உள்ள கொத்தவாசல் பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் மாடு திருடும் ராஜதுரையை பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போது பசுமாடுகளை திருடி கடலூரில் உள்ள மாட்டு கறிக்கடை உரிமையாளர் ஒருவரிடம் விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டார். அதன் அடிப்படையில் பசுமாடுகளை மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்த போலீசார் ராஜதுரை மற்றும் அவருக்கு உதவி செய்த வீரமணி ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுப்பட்டி ஒட்டியுள்ள போதமலை தொடர்ச்சியில் பிரசித்தி பெற்ற கள்ளவள்ளி கருப்பனார் கோவில் உள்ளது. மலைவாழ் மக்களுக்கான இந்த கோவிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற சமபந்தி விருந்து நடைபெற்றது. முன்னதாக 32 ஆடுகள், 60 பன்றிகள், 60 சேவல்களை அறுத்து முப்பூஜை செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு தங்களது வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் ஆடு, பன்றி, சேவல்களை பலியிட காணிக்கையாக கொடுத்தனர். தொடர்ந்து பசிறுமலை அடிவாரத்தில் உள்ள வயலில் 2000 கிலோ கறி சமைக்கப்பட்டு 5000க்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு பரிமாறப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இந்த கராத்தே போட்டியில் சென்னை, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களிலிருந்தும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு கட்டா, குமித்தே, டீம் கட்டா, கோபுடோ கட்டா, ஸ்பீடு கிக் ஆகிய போட்டிகளில் பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. பின்னர் இப்போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி லூர்து அம்மாள்புரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் முனீஸ்வரன் தனது நாட்டு படகை மேட்டுப்பட்டி கடற்கரையில் நிறுத்தி வைத்துள்ளார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் இவரது படகில் மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதனால் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாட்டு படகு முற்றிலுமாக எரிந்து சேதமானது. இதுகுறித்து முனீஸ்வரன் அளித்த புகாரின் பேரில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மற்றும் மீன்வளத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மேட்டுப்பட்டி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் படகு தீ வைக்க எரிக்கப்பட்ட சம்பவத்தால் சுமார் 300க்கும் மேற்பட்ட சங்குக்குழி மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் வசித்து வரும் ஜெய் கணேஷ், கவிதா ஜெகதீஷ் தம்பதியினரின் மகன் சர்வேஷ் ஆஸ்திரேலியாவில் பள்ளி படிப்பை பயின்று வருகிறார். இச்சிறுவன் இணைய வழியில் தமிழகத்தில் உள்ள ஒரு வேக கணித பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வந்தார். இந்நிலையில் 100 நிமிடத்தில் 100 கணக்குகளை போடும் உலக சாதனைக்காக தமிழகம் வந்த சிறுவன் சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் வேக கணித பயிற்சி மையத்தில் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். இதில் 100 நிமிடத்தில் 100 கடினமான கணக்குகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து குளோபல் பரிசு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். மேலும் இந்த உலக சாதனை முயற்சிக்கு ஊக்கமளித்த பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்தார். ஹாய், என் பேர் சர்வேஷ் ஜெகனேஷ். நான் சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். நான் 5th கிரேடில் இருக்கேன். நான் எஸ்பிஏ அகாடமியில் இந்த 2-3 months படிச்சுன்னு இருந்தேன் இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. என் டீச்சர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும். என் பேரண்ட்ஸ் எனக்கு கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னை ப்ரிப்பேர் பண்ணாங்க ஆல்சோ. அதனால தேங்க்யூ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். எவ்வளோ நேரத்தில் எத்தனை சம்பவம் போடுறீங்க? 100 minutesல 100 questions பண்ணேன். பர் மினிட் ஒரு கொஷின்னு. அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருந்துச்சு. மல்டிப்ளிகேஷனு, அடிஷனு, சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி, ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டை இடையே விசைப்படகு போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. இதனால் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்களில் சேலம், ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வந்து படகு சவாரி செய்து இயற்கையான சூழலை ரசித்து செல்கின்றனர். இந்நிலையில் நேற்று காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து 600 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் பூலாம்பட்டி கதவணை பகுதியில் தண்ணீர் நிரம்பி காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து பூலாம்பட்டி படகுத்துறை அருகே அமைந்துள்ள மீன் கடைகளில் பொரித்த மீன்களை வாங்கி சுவைத்து சென்றனர்.
கோயம்புத்தூரிலிருந்து நாகர்கோவில் செல்லும் பயணிகள் வண்டியின் முன்பக்க பொதுப்பெட்டியில் சுமார் 25 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சுயநினைவின்றி கிடப்பதாக விருதுநகர் ரயில் நிலைய மேலாளருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து விருதுநகர் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு ரயில் வந்த நிலையில் விரைந்து சென்ற ரயில்வே போலீசார் அந்த பெட்டியில் ஆய்வு செய்தனர். அப்போது பெண் ஒருவர் மயங்கிய நிலையில் கடுமையாக தாக்கப்பட்டு கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அப்பெண்ணை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர் கர்நாடக மாநிலம் பூஜக்கடவு பகுதியைச் சேர்ந்த ரோஷினி என்பதும் இவர் திருட்டு வழக்கில் ஈடுபட்டு பாளையங்கோட்டை பெண்கள் சிறையில் இருந்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் ரோஷினி கடுமையாக தாக்கியதோடு கழுத்தை அறுத்தது யார், எதற்காக என்பது குறித்து ரயில்வே போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பிள்ளாநல்லூர் பேரூராட்சி பகுதியில் குடிநீர் தேவைக்காக புதிதாக குடிநீர் பைப் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. அதற்காக வாங்கப்பட்ட பிவிசி பைப் பிள்ளாநல்லூர் பேருந்து நிறுத்தம் அருகே குவித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக இந்த பைப்புகள் தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிவிசி பைப் எரிந்திருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து புதுச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் தெற்கு மாட வீதியில் 1907ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட காவல் நிலையம் இன்று வரை கம்பீரமாக செயல்பட்டு வருகிறது. இதனை அப்போதைய காவல் கண்காணிப்பாளர் அகர்ஸ்கொயர் என்பவர் திறந்து வைத்தார். இந்நிலையில் இந்த பழைய காவல் நிலையம் கட்டப்பட்டு 117 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் திருப்போரூர் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் பொதுமக்களுக்கு கேக் மற்றும் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சென்னை காசிமேடு பவர் குப்பத்தை சேர்ந்த வெங்கட்ராமன், இவர் மீது அடிதடி உள்பட 9 வழக்குகள் உள்ளது. இந்நிலையில் இவர் அதே பகுதியில் நடந்து வந்தபோது அங்கு நின்று கொண்டிருந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பலிடம் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மர்ம நபர்கள் வெங்கட்ராமனை துரத்திக் கொண்டு சென்றபோது வெங்கட்ராமன் சாலையில் தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அப்போது மர்ம கும்பலில் இருந்த ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வெங்கட்ராமனை வெட்டியுள்ளார். இதை பார்த்த அருகில் இருந்தவர்கள் காசிமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வெங்கட்ரமனை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காசிமேடு போலீசார் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஒசூர் பகுதிகளில் கடந்த 1 வாரமாக பனிப்பொழிவின் தாக்கம் குறைந்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை 8 மணிக்கு மேலாக திடீரென்று பனிப்பொழிவின் அளவு அதிகரித்து காணப்பட்டது. இதனால் அருகில் இருப்பவர்கள் கூட தெரியாத அளவிற்கு பனி அதிகமாக பொழிந்ததால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். காலையில் லேசான குளிர் காணப்பட்ட நிலையில் திடீரென்று காலை 8 மணி அளவில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டுவாறு சிரமப்பட்டு வாகனங்களை ஓட்டி சென்றனர். குறிப்பாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை, பெங்களூரு தருமபுரி நெடுஞ்சாலை ஆகிய பிரதான நெடுஞ்சாலைகளில் வெண்போர்வை போர்த்தியது போல கடுமையான மூடு பனி பொழிந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் கடும் பனிப்பொழிவால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் பணிக்கு செல்லும் தொழிலாளர்களும் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள ஈகரை கிராமத்தில் ஆற்றங்கரை நாச்சியம்மன் கோவில் உள்ளது. இரவு பூஜை முடிந்து வழக்கம் போல் பூசாரி கோவில் கதவை பூட்டி சென்ற நிலையில் காலையில் வந்து பார்த்தபோது கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தேவக்கோட்டை தாலுகா காவல் நிலைய போலீசார் கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த ஆரோவில் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பைபாஸ் சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கர்நாடகா மாநில பதிவு எண் கொண்ட காரை சோதனை செய்ததில் ஹான்ஸ், கூலிப் மற்றும் பான் மசாலா பாக்குகள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் பெங்களூரை சேர்ந்த முரளி, ருத்ரகுமார் மற்றும் திருவண்ணாமலையை சேர்ந்த முருகன் என்பதும் பெங்களூரிலிருந்து கொண்டுவரப்பட்ட இந்த போதைப் பொருட்களை ஆரோவில் அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் கடை நடத்தி வரும் நாகமணி என்பவருக்கு கொடுக்க வந்ததும் இவர்களிடம் நாகமணி வாங்கி பல்வேறு கடைகளுக்கு மொத்தமாக விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இவர்களிடம் பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் மொரட்டாண்டி கடைக்கு சென்ற போலீசார் நாகமணி கடையில் இருந்த போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய முரளி, ருத்ரகுமார், முருகன் மற்றும் கடை வியாபாரி நாகமணியை போலீசார் கைது செய்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் மில்லர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் கனகவேல். இவருக்கு ஜோதிலிங்கம் என்ற மனைவியும் 3 வயதில் ஒரு மகனும் 9 மாதத்தில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் கனகவேல் தனது மனைவி 2 குழந்தைகளுடன் ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமி கோவிலுக்கு வந்துள்ளார். அப்போது அவர் குளிப்பதற்காக ஆற்றில் இறங்கியபோது சேரும் சகதியும் அதிகமாக இருந்ததால் நிலை தடுமாறி தண்ணீரில் விழுந்த கனகவேல் நீண்ட நேரம் தத்தளித்து நீரில் மூழ்கியுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி ஜோதிலிங்கம் கணவனை காப்பாற்றுமாறு கூச்சலிட்டுள்ளார். அப்போது அவ்வழியாக வந்தவர்கள் தண்ணீரில் இறங்கி ஆழமான பகுதியில் கிடந்த கனகவேலை தேடியுள்ளனர். பின்னர் ஆழமான பகுதியில் கிடந்த அவரை சடலமாக மீட்டனர். வரும் 9ஆம் தேதி அமாவாசை நடைபெற இருப்பதால் பாலம் அருகே உள்ள சேர்மன் அருணாச்சல சுவாமி கோவிலுக்கு பாதை அமைப்பதற்காக தாமிரபரணி ஆற்றில் மணல் எடுத்து பாதை அமைக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி ஆழமாகவும் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இது தெரியாமல் வெளியூரிலிருந்து வரும் பக்தர்கள் நீராடுவதற்காக அந்த பகுதியில் இறங்கி உயிரிழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த திருநெற்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அமிர்தவள்ளி. இவர் தனது உறவினர்களுடன் திருமணத்திற்காக துணி எடுப்பதற்காக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடைவீதியில் உள்ள ஒரு துணி கடைக்கு வந்துள்ளார். அப்போது துணிக்கடையில் போதிய கழிவறை வசதி இல்லாததால் துணி எடுத்துவிட்டு கடையை விட்டு வெளியே வந்த நிலையில் அருகில் புதிதாக கட்டப்படும் இடத்தில் கழிவறை என நினைத்து உள்ளே சென்று மின் தூக்கிக்காக வெட்டப்பட்ட 10 அடி ஆழம் கொண்ட பள்ளத்தில் தவறி கீழே விழுந்துள்ளார். பின்னர் அவரது அலறல் சத்தம் கேட்டு வந்த உறவினர்கள் அவரை மீட்டு மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது வழியிலேயே அமிர்தவள்ளி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல், மண்டல செயலாளர் ராஜ்குமார், ஒன்றிய பொருளாளர் சக்திவேல், நகர செயலாளர் முருகன், மேட்டுக்காலனி கர்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உயிரிழந்த அமிர்தவள்ளி குடும்பத்தினருக்கு தனியார் ஜுவல்லரி கட்டிட உரிமையாளரிடம் நஷ்டஈடு கேட்டு விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வருவாய்த்துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் கலந்து கொண்டு திருப்பத்தூர், சிங்கம்புணரி, காரைக்குடி, தேவக்கோட்டை உள்ளிட்ட வட்டத்திற்கு உட்பட்ட முதியவர்கள், பெண்கள் என 566 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கான ஆணைகளை வழங்கினார். அப்போது முதியவர் ஒருவர் பட்டா வழங்கியதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சருக்கு கைகுலுக்கி தனது நன்றியை தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வாரப்பட்டி பிச்சங்காலப்பட்டியைச் சேர்ந்தவர் லோகநாதன். கல்லூரி மாணவரான இவர் தனது வயலிலிருந்து கடலை கொடியை ஏற்றுவதற்காக டிராக்டரை எடுத்து சென்றுள்ளார். அப்போது மணியார்குளம் என்ற ஊரணி அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக ஊரணிக்குள் டிராக்டர் கவிழ்ந்தது. இதில் டிராக்டரின் சக்கரத்தின் இடையே சிக்கிய லோகநாதன் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து பொன்னமராவதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். 6 பெண் குழந்தைகளுக்கு பிறகு பிறந்த ஒரே ஆண் குழந்தையான லோகநாதன் இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியிலிருந்து புலிவலம், கீரனூர், ஐவனூர், நயினார்பாளையம் உள்ளிட்ட 25 கிராமப்புறங்களுக்கு ஒரே நாளில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்த சேவையை தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் துவக்கி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். அப்போது பொதுமக்கள் அனைத்து கிராமத்திலும் புதிய பேருந்து வசதியை இயக்கிக் கொடுத்து அமைச்சர் சி.வே. கணேசனுக்கு ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்து தங்கள் கிராமத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட 16வது வார்டு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் தலைமையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாக்கடை கால்வாய் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் வாஞ்சிநாதன், மாவட்ட செயலாளர் திருவளவன், மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன், பேரூர் செயலாளர் பிரபு, பேரூர் துணை செயலாளர் பாவலன், செந்தமிழ் அரசு, முகாம் செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் காங்கிரஸ் தர்மர், திமுக கவிதாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் தயாளன் தலைமையில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் வெங்கடேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் 300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் காப்பீடு ஆகியவை வழங்கப்பட்டது. மேலும் வெல்டிங் பணியில் உயிர் சேதம் ஏற்படும் போது அவர்களது குடும்பம், குழந்தைகள் கல்வி என எதிர்காலம் பெரிதும் பாதிக்கப்படுவதால் இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தங்கள் பணியை தொழிலாளர் நல வாரியத்தில் இணைத்திட வேண்டும் என கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் 139வது ஆண்டு விழா மற்றும் தனியார் உடற்பயிற்சி கூட துவக்க விழா திருவள்ளூர் நகர தலைவர் ஜோஷி பிரேம் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி ஜெயக்குமார், பொன்னேரி தொகுதி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் 393.74 கோடி மதிப்பீட்டில் 88.52 ஏக்கர் பரப்பளவில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையங்களுள் ஒன்றான கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டிசம்பர் 30ஆம் தேதி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். அதன் தொடர்ச்சியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 14.30 கோடி மதிப்பீட்டில் அமையவுள்ள புதிய காவல் நிலையம் கட்டுமான பணிகளுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் அமைச்சர் பி.கே. சேகர்பாபு ஆகியோர் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விரைவில் மலிவு விலை உணவகம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற பணியில் முழு நேரமும் ஈடுபட்டு வருவதை ஊடகத்துறையினர் நன்றாக அறிவீர்கள். அந்த வகையில் ஒரு பேருந்து நிலையம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பயன்படுத்துகின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மாத்திரம் ஒரு காவல் நிலையத்தை அறிவித்து அதற்குண்டான காவலர்கள், ஆய்வாளர் போன்ற அனைத்து பொறுப்புகளுக்கும் அனுமதி அளித்து இன்றைக்கு அந்த காவல் நிலையத்திற்கு தேவையான கட்டிடத்தையும் கட்ட உத்தரவிட்டு இன்றைக்கு 14,35,00,000 ரூபாய் செலவில் இன்றைக்கு காவல் நிலைய கட்டிடத்திற்குண்டான அடிக்கல் நாட்டுகின்ற துவக்கப் பணியை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம். வெகு விரைவில் அதற்குண்டான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாவட்டத்துறை அமைச்சரும் தொடர்ந்து அதை வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார். நானும் துறையுடைய செயலாளர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் இந்த இடத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற சிஇஓ பார்த்திபன் அவர்களும் இது குறித்து 2 முறை கலந்தாலோசனை செய்திருக்கின்றோம். வெகு விரைவில் உணவகத்தை ஏற்படுத்தி தருவோம். அது விலை குறைவான தரமான உணவாக இருக்கும். பேருந்து நிலையத்துல இருக்கிற வியாபாரிகளுக்கு மாற்று ஏதாவது பண்ணிருக்கோமா? நிச்சயமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் நாங்கள் பேருந்து நிலையத்தை அங்கிருந்து இங்கு மாற்றுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக 32 கடைகள் தான் பயன்பாட்டில் இருந்தன. அந்த 32 கடைகளுக்கு உரிமையாளர்களை கணக்கிட்டால் மொத்தமே 11 பேர் தான் உரிமையாளர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மாற்று இடங்களை இங்கே கடைகளை சலுகை விலையில் அளிக்க வேண்டும் என்று துறையினுடைய செயலாளரும் உறுப்பினரும் அவர்களுக்கு தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருப்பதால் அவர்களும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மெயின்டெனன்ஸ் நிறுவனமும் இணைந்து அவர்களுக்கு சகாய விலையில் இந்த கடைகளை ஒதுக்கீடு செய்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம்.